செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில காளான்களைப் போல முளைத்துவிட்ட கட்சிகள், இவைகள் எல்லாமே இன்றைக்கு டார்கெட் செய்து கொண்டு திமுகவை இன்றைக்கு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக மீது தேவையற்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி பரப்புகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், எல்லாம் பதவி பதவி பதவி. அந்த பதவி ஆசையினால்தான் திமுகவை தலைக்குறவாகவும் அந்த இயக்கத்தை தவறாகவும் பேசுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். நிலையற்ற பதவி சுகம், பண சுகம், நீர்மேல் எழுத்து. அந்த எழுத்தே தமது தலையெழுத்து என தடுமாறி வீழ்வோர் பதர் மனிதர். இன்றைக்கு பதர் மனிதர்களைப் போல அவர்கள் தடுமாறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீமான் ஒருவர், அண்ணாமலை ஒருவர், இப்படி போன்றவர்களெல்லாம் தமிழகத்தில் எடுபடாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒற்றுமை கூட இல்லாமல் தனித்தனியாக பாலம் சுமத்துகிறார்கள். அந்த பானம் விடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு மகிழ்ச்சி. நாம் திமுகவை தாக்கி பேசினால் நமக்கு நாட்டு மக்களுடைய வாக்கு கிடைத்துவிடும் என்று தவறான கணிப்பிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மனதிலே நிரந்தரமாக இடம் பிடித்து விட்டது. திமுகவை தேவையற்ற முறையில் தரக்குறைவாக யாராவது விமர்சிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திமுக சாதாரண கட்சி கிடையாது. கல்லெறிந்த குளத்திலே நீர்வட்டம் போல ஒரு குளத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது அமைதியாகவும் அப்படியே காற்று சலனங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்திலே ஒரு கல்லை எடுத்து நாம் அந்த குளத்திலே போட்டால் அதில் எப்படி நீர்வட்டம் வருகிறதோ அந்த நீர்வட்டம் போல திமுகவில் வீரர்கள் உண்டே தவிர கோழைகள் கிடையாது. ஆகவே அமைதியாக இருக்கின்ற திமுகவை பார்த்து நீங்கள் எதை வேண்டாலும் பேசிவிடலாம், எதை வேண்டுமென்றாலும் செய்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்படுவீர்கள். உங்களிடம் நல்ல கருத்து இருக்காது. மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணமும் கிடையாது. நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், அப்பப்போது சொல்லுவார், குண்டு மல்லி குரோட்டன்ஸிலே கிடைக்குமா? குரோட்டன்ஸில் இருந்து குண்டுமணியை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே ஒரு நல்ல மனிதரிடமிருந்து நல்ல வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதிலே நம்முடைய சீமான் போன்றவர்களிடமிருந்து ஒரு துர்நடத்தை உள்ளவர்கள், துர்புத்தி உள்ளவர்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் நல்ல ஒரு அரசியலை பார்க்க முடியாது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவரிடம் போய் நாம் குண்டுமல்லியை தேட முடியாது. இந்த தமிழன் தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் பரம்பரை, தமிழன் 1 கோடி தலைமுறை கண்ட தமிழன். ஆகவே இந்த தமிழனுக்கு தெரியும் யார் நம்மவர் யார் நம்மவர் இல்லை என்பது. ஆகவே வடக்கிலே இருந்து வருகிறவர்கள் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு பிஜேபி கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆளவட்டம் போட்டுக் கொண்டிருப்பவர்களை நான் வெறும் தவறாக சொல்லவில்லை. உங்கள் கட்சியை நீங்கள் வைத்துக் கொண்டுங்கள். ஆனால் எங்களை நீங்கள் திருப்பி தாக்குகின்ற பொழுது, எங்களை நீங்கள் அட்டாக் செய்ய வருகின்ற பொழுது நாங்கள் சும்மா இருப்போமா? பதிலுக்கு நாங்களும் தடுக்கத்தான் வேண்டும். தடுப்பதே தவறு என்றால் எந்த விதத்தில் நியாயம்? ஈட்டி எரியும் போது கண்களை இமைக்குட்டியவன் கோழை என்று சொல்வார்கள். ஈட்டி எரிகின்ற பொழுதே இமைக்க மறந்தவன்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்கள் வீரத்தின் விளைநிலங்கள், எதற்கும் பயப்பட மாட்டார்கள். சில தெருவிலே ஓடுபவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. ஆகவே அமைதியை காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் எல்லாம் மாவீரன் நெப்போலியனிடம் பாடம் பயின்றவர்கள். நாம் எல்லாம் ஜூலியஸ் சீசரை பார்த்து பழகியவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வீரங்கள் தான் இருக்கிறது, கோழைகள் கிடையாது. அருமை நண்பர்களே, கோழைகளுக்கு இங்கே இடமும் கிடையாது என்பதை
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாசக பெருமக்களே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வீரமான வேல்வீச்சில், அந்த வேகத்திலே குதிரையின் காலடியிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்ற தாமரையைப் போல சின்னாபின்னமாகிவிடுவார்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவரையும் குறை சொல்லுபவர்கள். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எழுச்சியுடன் இருக்கிறது. மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் தான் நாட்டின் எஜமானர்கள். இந்த நாட்டின் எஜமானர்கள் திமுக வர வேண்டும், திமுக வர வேண்டும் என்று பட்டி தொட்டி எங்கும் தென்குமரியிலே இருந்து நம்முடைய எல்லையான கும்புடிகுண்டி வரையும் திமுக 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 என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மிகவும் நல்லவர், அவர் கையிலே தான் நாடு இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே நீங்கள் எந்த மாய்மானம் காட்டினாலும், இட்டுக்கட்டி பேச்சு பேசினாலும் நிச்சயமாக நீங்கள் வெல்ல முடியாது. இன்றைக்கு திமுக கூட்டணியில் தான் வலுவான கூட்டணிகள் இருக்கிறது. திமுகவிலே கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள், திமுகவிலே காங்கிரஸ் இருக்கிறது, திமுகவிலே இந்திய தேசிய முஸ்லீம் லீக் இருக்கிறது. இதை போன்ற தமிழ் மக்களுக்கு அறிந்த கட்சிகள், தமிழுக்காக பாடுபட்ட கழகங்கள் இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணியாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக சொல்கிறேன், திமுகவை எதிர்ப்பவர்கள் வர முடியாது. அதிமுகவினர் இன்றைக்கு சோரம் போய்விட்டார்கள். அதிமுகவினர் பிஜேபி எதிர்க்கின்ற அளவிற்கு அவர்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிஜேபி என்பது என்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம். ஆகவே அருமை நண்பர்களே, தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் நாட்டிற்காக என்றைக்கு உழைக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே வருகின்ற தேர்தலிலே இன்றைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற குமரி முனையிலிருந்து நம்முடைய கும்புடிகூண்டி வரை இன்றைக்கு 40க்கு 40 பாண்டிச்சேரி உள்பட திராவிட முன்னேற்ற கழகம்தான், திமுக தான் அள்ளப்போகிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாராளுமன்றத்திலே 40 தொகுதியும் கைப்பற்றும் என்று உங்களிடம் செம்மொழி நம்பி டிவி தெரிவித்துக் கொள்கிறது. அருமைக்குரிய வாசக நேயர்களே, நீங்கள் அருள் கூர்ந்து நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் நீங்கள் இதை ஃபார்வர்ட் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.